ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் ட்ராமா கோட் ஹீரோஸ் ஆன் கோல் எபிசோட் 3. மற்ற எல்லா எபிசோட்ஸும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் 1 மாதம் கழிச்சுட்டு இப்போ டாக்டர் ஒன்னை காட்டுறாங்க. இப்போ அவன் தான் ஃபுல் டியூட்டியும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஜாம்பி மாதிரி நடந்த ரூமுக்கு வரான். ஹீரோவை நின்று பார்த்துட்டு இருக்கான். ஒன்னால கதவை கூட திறக்க முடியல. ஹீரோனுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட அப்படியே போய் ஒன்று சொன்னா படுத்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானான்னு செக் பண்ணி பார்க்குறான். ஒன்னு அப்படியே கொரட்டை விட்டுட்டே தூங்க, அப்பாடா உயிரோட தான் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு அவனும் போய் படுக்கிறான். இங்க ரிசப்ஷன்ல 2 நர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஓடி டீம்ல இருந்து ஹீரோ பட்ஜெட்டை விட கூட செலவு பண்ணிட்டான்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எமர்ஜென்சின்னு ஒரு கால் வருது. உடனே அவ டாக்டர் ஒன்னு கால் பண்றா. அவனும் டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ட்ரை பண்ண. அதுக்கு முன்னாடி அவன் கோட்லாம் போட்டு ரெடியா இருக்கான். ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது எமர்ஜென்சியானு கேட்கறான். ஆமா ஆம்புலன்ஸ் போயிருக்கான்னு ஒன்னு சொல்ல, சரி சரி கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். ஒன்னு பின்னாடியே ஓடுறான். நர்ஸும் அங்கே அவசரமா வர யார் மேலேயும் மோதிடுறா. அப்படியே கீழே விழுந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒன்று அங்கே வந்து என்ன எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவ ஒரு கார் லோரி மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கார் முன்னாடி இருந்தவங்களுக்கு பலமா அடியான், அவங்கள தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வரதை காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் வந்ததும் டாக்டர் ஒன் பார்த்துட்டு வயிற்றுல ரத்தம் கட்டி இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோ அங்க வந்து பேஷண்ட் உள்ள கூட்டிட்டு போறான். அவங்க அந்த பேஷண்ட் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நர்ஸ் உள்ள வந்து ஆக்சிடென்ட் பட்ட மத்த பேஷண்ட்டும் வந்துட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ ஒன்னு சீக்கிரமா ஆபரேஷன் ரெடி பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மத்த பேஷண்ட் பார்க்க வர்றான். அங்க ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவளும் ஆக்சிடென்ட் ஆன அதே காலம் தான் இருந்திருப்பா. இப்ப கட் பண்ணி ஆபரேஷன் ரூம் காட்டுறாங்க. அங்க அனஸ்தோலஜிஸ்ட் ரொம்ப ஸ்லோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண முடியுமா, கொஞ்சம் லேட் ஆனாலும் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றான். அதுக்கு அவரு நான் எப்படி வேலை பார்க்கணும்னு நீ சொல்லாத, உனக்கு ஃபாஸ்டா வரணும்னா நீயே பண்ணுன்னு திமிரா சொல்ல அமைதி ஆயிரான். உடனே நர்ஸ் அவகிட்ட அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு, இதனால பேஷண்ட் உயிர் போனா நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு கேட்க அவருக்கு கோவம் வந்துருது. முதல்ல நீ யாரு, இதை பத்தில உனக்கு என்ன தெரியும், சாதாரண நர்ஸ் நீ என்னையே எடுத்து பேசியான்னு அவர் கத்துறாரு. அதுக்கு அவ ஒரு உயிரை காப்பாத்த எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சரி சோம்பேறி மாதிரி வேலை பார்த்துட்டு என்னையே திட்டுறீங்கன்னா அவளும் பதில கத்துறா. சோம்பேறியான அவர் ஷாக் ஆகி சண்டை போட பார்க்க மத்த எல்லாரும் அவர் தடுக்கிறாங்க. அவர் ஒன்கிட்ட சரி நான் விட்டுறேன், முதல்ல என் வேலையை முடிச்சிடறேன், ஆனா பேரை மட்டும் கொடு, நான் ஃபோர்மலா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவங்க யாருமே பேசாம இருக்க அவர் உன் பேர் என்ன, உன் பேரை சொல்ல போறியா இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சாரு. அப்ப ஹீரோங்க கரெக்டா வரான். வந்ததும் முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்க அவர் ஷாக் ஆகி என்னன்னு கேக்குறாரு. தெரியலையா, மத்தவங்க பேர்லாம் உனக்கு எதுக்கு, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, புரியுதான்னு கேட்க அவரும் புரியுது டாக்டர்னு சொல்லிட்டு போய் வேலையை பாக்குறாரு. அப்படியே ஹீரோ நர்ஸ் கிட்ட பேஷண்ட்ஸ் முன்னாடி எப்படி நடந்துக்கணும் தெரியாதான்னு கேட்க அவ சாரின்னு சொல்றா. ஆக்சுவலா சண்டை பொருள்லாம் ஸ்பெஷலிஸ்டே, அதெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு அவன் சொல்றான். அவளும் ஓகேன்னு சொல்றா. இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்மன் ஜோனை கூப்பிட்டு ஹீரோ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜோன் அவர்கிட்ட ஹீரோ பத்தி நான் என்ன சொல்றது, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மோன்ஸ்டர், அவ்வளோ பெரிய ஆபரேஷன் 2 ஹவர்ஸ்ல முடிச்சிட்டாருன்னு சொல்றான். அதுக்கு சேர்மன் அவர் டேலண்டான டாக்டர் தான், ஆனா அவர் இன்டெலிஜென்டான பீப்புள் சொசைட்டிக்கு ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதை மட்டும் பண்ணா ஃபியூச்சர்ல உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. ஜோன் அதுக்கு இன்னும் ஸ்பையா வேலை பார்க்க சொல்றீங்களான்னு கேட்க அவர் ஒன்னும் சொல்லாம நிலாவை ரசிக்க ஆரம்பிச்சாரு. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஆபரேஷன் ரொம்ப காட்டுறாங்க. அங்க பேஷண்ட் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா முடிய மாட்டேங்குது. அப்ப நர்ஸ் அவங்க கிட்ட என்னோட ஒப்பீனியன் சொல்லவான்னு கேட்க அந்த அனஸ்தோலஜிஸ்ட் அவளை பார்த்து என்ன இப்போ நீ டாக்டர் ஐடியான்னு நக்கலா கேட்கிறாரு. உடனே நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, அவ ட்ராமா கோல்ல உங்களோட 4 வருஷம் சீனியர், நம்ம 2 பேரையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பான்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆயிராங்க. அப்ப ஹீரோ நல்லா ஜாலியா இருக்குல்ல, ஆபரேஷன் விட்டுட்டு எப்படியே பேசிட்டு ரோமான்னு கேட்க சாரின்னு சொல்றான். இப்போ ஹீரோ நர்ஸ் கிட்ட திரும்பி என்ன பிளான்னு கேட்க பேஷண்டோட லிவர் தானே பிரச்சனை, அதை மாத்தி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கு அவன் இந்த நேரத்துல டோனருக்கு அங்க போறது, பேசாம ஒன்னோட எடுத்துடலாமான்னு கேட்க அவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டொனேட் பண்ற கோஆர்டினேட்டர் பார்த்தேன்னு சொல்றா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்த மேல மோதி ஃபைல்ஸ் எல்லாம் கீழே வந்துச்சுல அதை காட்டுறாங்க. அதுல டொனேட் பண்ணதுக்கான கான்செப்ட் ஃபார்ம் எல்லாம் பார்த்திருப்பா. இப்போ ஹீரோ கிட்ட இந்த நேரத்தில் அவங்க வந்திருக்காருன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேயே அவர் பிரெயின் ரைட் ஆகி டொனேட் பண்ணியிருக்கணும்னு சொல்ல ஹீரோ உடனே கால் பண்ணி செக் பண்ணுன்னு சொல்றான். இப்போ அந்த கோஆர்டினேட்டர் கால் பண்ண அவர் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணல, கடைசி நேரத்தில் இந்த பேஷண்டோட சொந்தக்காரங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சைன் பண்ணதான் ஆப்ரேஷன் பண்ணி ஆர்கன்ஸ் எடுக்க முடியும்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அந்த ரிலேட்டிவோட அட்ரஸ் அனுப்பு, நான் யாராவது விட்டு சைன் வாங்கிக்கிறேன்னு சொல்ல அவர் அது இல்லீகல், என்னால முடியாதுன்னு சொல்றாரு. உடனே ஹீரோக்கும் இப்ப பேஷண்ட் முக்கியமா இல்ல லா முக்கியமானு கத்துறான். அப்ப நர்ஸ் அவங்க கிட்ட டாக்டர் முதல்ல பிளட் குரூப் மேட்ச் ஆகுதுன்னு பாக்கணும், லீஹரோட பிளட் ஓ குரூப்னு சொல்ல அந்த பக்கம் அவரு என்ன பேர் சொன்னீங்கன்னு கேக்குறாரு. அவங்க திரும்பவும் சொல்ல அந்த பேர் தான் ரிலேட்டிவ்னு போட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு.
உடனே நர்ஸ் அவனோட பர்த்டே டே செக் பண்ண அதுவும் சேமா இருக்கு. அப்போ இவர் தான் அந்த ஃபேமிலி மெம்பரான ஷாக்கை கேட்க ஹீரோ இன்னொரு பேஷண்ட் வந்தாங்கல்ல அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அது அவரோட பொண்ணா தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோ அப்ப 2 பேரும் அவங்க அப்பா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றான். எல்லாரும் இப்படி ஷோக்கா பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ சரி இப்ப அவரோட பிளட் குரூப் ஓதானு கேக்குறான். அவரு ஆமா ஓதா ஆனா கோர்ஸ் இல்லாம பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ கோமா கவுன்சில் கொடுக்க வேண்டிய உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி போய் கவுன்சில் கேட்கறது? எல்லாம் ஒரே குடும்பம் தானே போகுது, பாத்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ போனை வைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும்னு சொல்ல அங்கேயே கட் பண்றாங்க. ஒன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட ஹீரோ நாம ஏதாவது தப்புன்னு நினைக்கிறியா, ஒரு பிரெயின் டெட் ஆனவரை உன்னால காப்பாற்ற முடியுமான்னு கேட்க அவன் முடியாதுன்னு சொல்றான். ஆனா இந்த பேஷண்ட் நான் காப்பாற்ற முடியும், நான் காப்பாத்துவேன், அப்போதான் அங்க போற உயிர் நிம்மதியா போகும்னு சொல்றான். இப்ப பிரெயின் டெட் ஆனோட ஓகன் எடுக்கிறதுக்கான சர்ஜரி நடக்குது. அதுக்கு ஹீரோ தான் வரான். அங்க வந்து டாக்டர் 1 எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலான்னு சொல்ல ஹீரோ ஒரே செகண்ட்ல இப்ப சார்ந்து அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறான். உடனே டாக்டர் ஒரு செகண்ட் கூட ஆகலையேன்னு சொல்ல அவர் புரிஞ்சுப்பாரு, ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியை விட அவர் பையன் உயிர் தான் அவருக்கு முக்கியம்னு சொல்றான். இப்போ சர்ஜரி நடக்குது. அவர் லிவர் எடுத்துட்டு போய் அவர் பையனுக்கு வச்சு தச்சிடுறாங்க. அப்படி அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஹீரோ திரும்ப ஓட ஆரம்பிச்சிடறான். ஒன்னும் பின்னாடி ஏன் ஓடுங்கன்னு கேட்டுட்டே ஓட இன்னும் தங்கச்சி இருக்காளன்னு அவன் சொல்றான். அவங்க போய் விசாரிக்க அந்த பேஷண்ட வேற டிபார்ட்மெண்ட்ல வச்சு ஆபரேஷன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாடி அவனை தடுக்கிறான். அந்த பேஷண்ட் தான் இப்ப வேற டிபார்ட்மெண்ட்க்கு மாத்திட்டாங்கல்ல, இனி நமக்கு என்ன பிரச்சனை அவன் கேட்க என்ன இருந்தாலும் அவன் மேஜர் ட்ராமா பேஷண்ட், அவனை நான் இப்போ செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போறான். அதுக்கு அவன் அதில் உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க டாக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு சொல்றான். என்னவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறான். அங்கே இந்த டாக்டர் ஜோங் ஹீரோவை யாருன்னு கேட்கிறாரு. அவனோட பேர் சொல்ல நீயா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், டாக்டர் கிம் முன்ன பத்தி தான் பேசிட்டே இருக்காருன்னு சொல்ல அப்ப டாக்டர் கிம் டீ கப்பை வச்சு அழுதுட்டு இருக்க காமிக்கிறாங்க. இப்போ டாக்டர் ஜோங் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே இந்த பேஷண்ட் நீ தான் முதல்ல செக் பண்ண, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க, எல்லாமே இப்படி காம்ப்ளிகேட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ பேஷண்ட்ல ஈஸி கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, பண்ற டாக்டர் கையில தான் எல்லாம் இருக்குன்னு சொன்னதும் அவருக்கு கோவம் வந்துருது. அவர் கோவம் சண்டை போட வர உடனே டாக்டர் உங்க மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துன்னு சொல்ல அவர் அமைதியாயிராரு. டாக்டர்ஸ்லயே அவர் கொஞ்சம் ரவுடி டாக்டர் போல. இப்போ ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க இந்த நேரத்துல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எங்க போறதுன்னு அவர் கேட்கிறாரு. உடனே ஹீரோ அதுக்கு கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். இப்போ அந்த கோஆர்டினேட்டர் கிட்ட அவன் என்ன பேசுறான்னு காமிக்கிறாங்க. லிவரோட சேர்த்து ஒரு கிட்னியும் தேவைப்படும், அந்த பொண்ணு கிட்னி ஃபெயிலியர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பான். கட் பண்ணா அந்த கிட்னியோட உள்ள வந்து இப்போ ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றான். அப்படியே கிட்ட நம்ம கிட்ட டைம் இல்ல, 30 மினிட்ஸ்ல முடிக்கிறேன்னு சொல்ல டாக்டர் யங் சிரிக்கிறாரு. 30 மினிட்ஸ்ல கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னா நக்கலா கேட்க ஹீரோ ஒன்னும் சொல்லாம ஆபரேஷன் முடிச்சுட்டு 24 மினிட்ஸ்லயும் முடிச்சிட்டோன்னு சொல்றான். டாக்டர் யங்குக்கு ஒரு மாதிரி போயிருது. இப்ப வெளியே தூக்கம் வருதுன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி அவன் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஹீரோ அவனை கூட்டிட்டு போறான். அந்த பிரெயின் டெட்டான பேஷண்ட் கிட்ட போய் இப்ப மௌன அஞ்சலி பண்ணலான்னு சொல்றான். இப்ப அந்த ஃபேமிலியோட போட்டோவையும் காட்டுறாங்க. இப்ப விடிஞ்சது காலையில் 7:40 தான் அவங்க தூங்கவே போறாங்க. பொண்ணு அப்படி நேரத்தை பார்த்துட்டே தூங்க டக்குன்னு ஹீரோ கத்துற சத்தம் கேக்குது. அவன் அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி எந்திரிக்கிறான். என்னாச்சு டாக்டர்னு அவன் கேட்க எந்திரிச்சு வா பேஷண்ட்ஸை பார்க்கலான்னு அவன் சொல்லிட்டு போறான். கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கிளாக்கை பார்க்க 8:40 அது காட்டுது. இப்ப அவன் டயர்டா ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஜோன் அவன் கிட்ட வந்து என்னாச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க என்னால முடியல, எப்ப பார்த்தாலும் அங்கோடு இங்க வா, லிவர் எடுத்து தை, ஈஸியா இருந்துச்சுல, நான் தானே பெஸ்ட், நான் அப்படி கேட்டுட்டே இருக்காருன்னு சொல்றான். அதுக்கு ஜோன் அவர் 1 மாசம் ஆச்சு இன்னும் அவருக்கு பழகலன்னு கேட்கிறான். அவனோட ஸ்பை வேலை நல்லா பார்த்துட்டு இருக்கான் போல. உடனே அவர் எல்லாமே ஈஸியா பண்ணிடுறாரு, அதனால அவர் குறையும் சொல்ல முடியலன்னு புலம்பிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல காப்பாத்தினால அந்த பேஷண்ட் கூட பேசிட்டு இருக்கான். அவர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், அன்னைக்கு பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்களான்னு கேட்க இப்ப கட் பண்ணி 2 போட்டோ எடுத்துக்கிறது காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு பேஷண்ட் கூட எல்லாம் போட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்குல்ல. இப்ப டாக்டர் கிம் ஹீரோ தட்டிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ நர்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். அவ அப்போதான் பட்ஜெட் கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. அவ என்ன பேசில கட் பண்ணாங்கன்னு சொல்லி கோப்பட அவ உடனே நான் தான் இந்த ட்ராமா கோட்ல கொஞ்சம் சீனியர், அதனால உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், எப்பவோ எடுத்து போட வேண்டிய ட்ராமா கோட் இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? சேர்மன் வாசல்லே கிடந்து போர்டர் ஆக்டர்ஸ் காலெல்லாம் விழுந்து ஆடிட் டீம் கிட்ட கெஞ்சி தான் இவ்வளவு ஓடிட்டு இருக்கோன்னு சொல்றா. அதுக்கு அவன் இப்ப என்ன அதுக்கு நான் பாராட்டணுமான்னு கேட்க அதெல்லாம் வேணாம், இப்படியே நீங்க அவளை எதிர்த்து பேசிட்டே இருந்தீங்கன்னா மொத்த டீமுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றா. அவன் ஏதோ சொல்ல வர அவனை தேடிக்கிட்டு டாக்டர் கிம் அங்கேயே வந்துறாரு. அவரை பார்த்ததும் பேப்பராலே மூஞ்சிய மறைச்சுக்கிறான். நம்பிக்கை துரோகி நீ இங்கதான் இருக்கியான்னு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட கூட வாண்டு கூப்பிடுறாரு. இன்னைக்கு டாக்டர்ஸ் மீட்டிங்கும் போயிருக்க மாட்டான், அதனால அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆயிருக்கும். அதனாலதான் டாக்டர் கீம் அவனை டாக்டர் பார்க் கிட்ட கூட்டிட்டு வராரு. அங்க வந்தது ஹீரோ இந்த மீட்டிங் எல்லாம் அவசியம் தானு கேட்கிறான். அது சரி நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, அதை கூட விட்டுலாம், உங்க டீம் பட்ஜெட்டுக்கு மேல 300 வேல் கூட செலவு பண்ணிருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க் கேட்க அதுக்கு தானே மினிஸ்டர் பணம் கொடுத்தாங்கன்னு அவன் சொல்றான். அவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஹாஸ்பிட்டல் ரெனோவேட் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, இப்படி அனாவசிய செலவுக்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா
அப்படிதான் எங்க ட்ராமா சென்டருக்கு அனிமேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், அதுக்கு காசு கொடுங்க சொல்ல அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோவும் கோவத்துல கத்திட்டு, இனி இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கு எனக்கு கூப்பிடாதீங்க, உங்களை மாதிரிலாம் இல்ல, எனக்கு நிறைய உயிரை காப்பாற்றணும், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடறான். டாக்டர் கிம் எவ்வளவு தடுக்க பாக்குறாரு, அவன் கண்டுக்காம போயிடறான். அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. அப்ப டாக்டர் பார்க்க அவரை கூப்பிட்டு, அவன் இப்படியே விட்டா என்னோட அடுத்த டீன் அவனோட ஆசையில மண்ணள்ளி போட்டுருவான், உனக்கும் கோஆர்டினேட்டிங் சிவான் ஆசை இருக்குல்லன்னு கேட்க, அவரை நான் பாத்துக்கிறேன், அவ தப்பு பண்ணாம போயிடுவான்னு சொல்றாரு. இப்போ அவர் வெளியே போய் ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் அசோசியேஷன்ல அவருக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு கால் பண்ணி ஹீரோ பத்தி விசாரிக்கிறாரு. இப்போ ஹீரோவையும் ஒன்னையும் காமிக்கிறாங்க. அவன் அந்த பட்ஜெட் பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ, அதெல்லாம் விடு, இன்னைக்கு நான் வெளியே போய் சாப்பிடலாம், நர்ஸையும் கூப்பிடு, அப்புறம் அவள் இன்னைக்காவது கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ண சொல்லுன்னு சொல்றான். இங்க நர்ஸை காட்டுறாங்க. அவ வீட்டுல க்ளோசர் வந்து பார்த்தா உள்ள ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரி, சாப்பிடுறது எதுக்கு நல்ல ட்ரெஸ், இதே போடுவோன்னு அவ சொல்றா. அப்படியே டிவியில மெடிக்கல் ட்ராமான்னு போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இந்த டிராமாஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காவே இல்லை, எந்த ஊர்ல டாக்டர்ஸ் எல்லாம் அழகா இருக்காங்கன்னு கேக்குறா. இங்க ஹீரோ கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறான். அவன் அப்படியே வெளியே வர டாக்டர் 1 கோட் எல்லாம் போட்டு ஓடி வரான். ஹீரோவனை பார்த்து, என்ன அப்படி ஆளே மாறிட்டேன்னு கேட்க, ஆக்சுவலா என்ன எல்லாரும் ஸ்டைலிஷ் டாக்டர் தான் கூப்பிடுவாங்கன்னு அவன் சொல்றான். ரொம்ப பசிக்குது போல, இப்படி உள்ள நிக்கிற சொல்லிட்டு அப்படியே டாக்ஸி 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப 3 பேரும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸையும் நர்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஒன் ஹீரோ கிட்ட, டாக்டர் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, பிரச்சனை இல்லையான்னு கேட்க, அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். உடனே நர்ஸ், உங்க பேரண்ட்ஸ் நான் அவ்வளோ ரிச்சான்னு கேட்க, இல்ல நான் தான் ரிச், சின்ன வயசுலயே அவங்க இறந்துட்டாங்கன்னு ஹீரோ சொல்றான். என் அம்மாவை நான் பார்த்தது கூட இல்ல, நான் பிறந்த உடனே இறந்துட்டாங்க. என் அப்பா ஒரு ஸ்ட்ரீட் கிளீனர், ஒரு நாள் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு நிறைய காயங்கிறதால எந்த ஹாஸ்பிட்டலும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே அவர் இறந்துட்டாரு. அதனாலதான் டாக்டர் ஆனோடனே நான் நினைச்சேன்னா சொல்ல, பொண்ணு அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடறான். அதை பார்த்ததும் நர்ஸ் ஹீரோ கிட்ட, என்ன இதெல்லாம் கேட்க, நீ தானே சோக ஸ்டோரி சொல்ல சொன்னேன்னு சொல்றான். அதுக்கு தினமும் சொல்லுவீங்கன்னு அவ கேட்டுட்டு உடனே டாபிக்க மாத்திரா. அப்போ டாக்டர், அப்புறம் உங்க கையில இருக்க டாட்டூன்னு இழுக்க நான் நிறைய வார்டுகளுக்கெல்லாம் போயிருக்கேன், ஆனா இது வரைக்கும் அடிபட்டது இல்ல, இதுதான் ஒரு ஷீல்டு மாதிரி நான் காப்பாதுன்னு சொல்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல சிரியால ஹீரோ பேட்டில் ஃபீல்ட்லயே போய் அங்க இருக்கிற ஆர்மி மெஸ்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். ஓ, அங்கதான் நீங்க ஹெலிகாப்டர்லாம் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்களான்னு ஒன் கேட்க, ஹீரோ, அதை விட இனி நான் உன்னை நம்பர் 1 கூப்பிடலான் இருக்கேன்னு சொல்றான். அவ சந்தோஷமா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 கேட்க, இல்ல அடிமை நம்பர் 1 ஹீரோ சொல்றான். அவ ஷோக்காக அந்த டைம் எனக்கு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட், சீக்கிரம் வாங்கன்னு கால் வருது. உடனே ஹீரோ நர்ஸை ஃபுல்லா சாப்பிட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. வெளியே டாக்ஸி கூப்பிட ஹீரோ அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டோட டெலிவரி வண்டி எடுத்துட்டு போறாங்க. போற வழியிலே அந்த ஆக்சிடென்ட் இடத்தையும் பாக்குறாங்க. அப்படியே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க டாக்டர்ஸ் எல்லாம் சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் அந்த பேஷண்ட்டை பார்த்ததும் அப்படியே முகம் எல்லாம் மாறிடுது. அந்த டாக்டர்ஸ் நிறுத்த சொல்லிட்டு இவரை மாச்சரிக்கு எடுத்துட்டு போங்க, மத்த பேஷண்ட்டை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். எல்லாரும் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப டாக்டர், இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, அவருக்கு ஏற்கனவே பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நான் மட்டும் வெளியே போகாம இங்கே இருந்திருந்தேன்னு சொல்ல வர, அப்பவும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது, உங்களாலேயே எல்லா பேஷண்ட்ஸையும் காப்பாற்ற முடியாது டாக்டர்னு அவன் சொல்றான். அதனால ஹீரோ கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த ஆக்சிடென்ட் அடிப்பட்ட இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்க. அப்படியே எல்லாரும் அங்க ஓடி போய் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வாய்ஸ் ஓவர்ல, இதுதான் எங்க வேலை, நாங்க ஓடிட்டே இருக்கணும், ஒரு பேஷண்டோட டெத்துக்கு ஃபீல் பண்றதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்ல, 24 hours 365 days நாங்க நின்னுட்டா நிறைய துடிக்கிறது நின்றுரும், ஸோ நாங்க ஓடிட்டே இருக்கணும்னு சொல்றான். அப்படியே அந்த ஆபரேஷனும் முடியுது. அவங்க அதை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்ததுமே இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் திரும்பவும் எந்திரிச்சு வர்றாங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.